கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவன் உங்களிடத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட போகிறது. எப்படின்னா, வருடத்தின் கடைசி மாதம் இது, டிசம்பர் மாதத்தின் முதல் நாள். இது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மாதம், கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நற்செய்தி கிறிஸ்து பிறந்தது மட்டும் கிடையாது. இந்த மாதத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவனை விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நற்செய்தி வரப்போகிறது. இதுதான் உங்களுக்கு தேவன் சொல்ல ஆசைக்கூடிய ஒரு காரியம். இதுல பாருங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனம்னா இல்ல, தேவனை அறிந்தவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. எல்லாத்திற்கும் சந்தோஷம் உண்டாக போகிறது. எல்லாரும் சமாதானமா இருக்க போகிறாங்க. இதுல நற்செய்தினா என்ன? தேவன் பிறப்பு நற்செய்தி நம்ம கொண்டாடுறோம். இதான் சந்தோஷம் அப்படின்னு கொண்டாடுறோம். கிறிஸ்துவின் பிறப்பு, வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பிறந்தாச்சுன்னா அதை கொண்டாடுறோம், சந்தோஷப்படுறோம், புது வரவு வந்துருச்சு அப்படின்னு. ஆனா கிறிஸ்துவனர் நமது உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? கிறிஸ்துவனர் பண்டிகைக்கு போறோம். பைபிள் அநேக பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகைக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, அங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு என்னன்னா, கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்காக தேவனை நம்ம அழைக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நமது உள்ளத்திலே இருக்கிறார், நமக்குள்ள உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அதை உணர்ந்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்பதான் அவர் நமக்குள்ள சந்தோஷமாக தங்கி இருப்பார். இல்லாட்டி அவர் ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5-6 ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு ஜாமா இருக்கும். அந்த ஜாமா அந்த ரூம் விட்டு வராது. இப்போ பெட்ரூம்ல படுக்கிறீங்க, அந்த பெட்ரூம் போயிட்டு எந்திரிச்சு வந்தோடனே அந்த பெட்டு உங்களோட வருதா? கிடையாது. ஆனா கிறிஸ்துவானவர் நீங்க உங்க உள்ளத்தில் இருப்பதை நீங்க உணரும் பொழுது, நீ எங்க போனாலும் அந்த கிறிஸ்துவானவர் உங்க உள்ளத்திலே இருப்பார், உங்களுடனே வாசம் பண்ணுவார். அவர் வீட்டில் ஒரு ரூம்ல ஒரு இடத்துல அடைச்சி கிடைக்கிறவர் கிடையாது. உங்களை கூட்ட அநேக அடையாள அற்புதங்கள் செய்ய போகிறார். இதுதான் நற்செய்தி. இதன் மூலமாக மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி மாதத்துல இருக்கோம், எனக்கு என்னாக போகிறதோ, என்ன செய்ய போறேனோன்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை தேவனுடைய அண்டை கொண்டு செல்லும் தேவ ஆவியானவர் உங்களிடத்திலே இருக்கிறார். அதை நம்ம உணர வேண்டும். கர்த்தர் உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். இதுதான் உண்மையான நற்செய்தி. நற்செய்தினா உலகத்துல அநேக நற்செய்திகள் உண்டு. ஆனா அந்த நற்செய்திகள்லாம் ஒரு காலகட்டத்துல அது மறைந்து விடும். ஒரு காலகட்டத்தில் மறைந்து விடும். சின்ன பாப்பாவை தூக்கி குஞ்சுறீங்க, அதே பிள்ளை ஒரு 20 வயசு ஆகும்போது, 18 வயசு ஆகும்போது தவறு படிச்சுன்னா அதே மாதிரி தூக்கி குஞ்சுவீங்களா? அடிக்கத்தான் செய்வோம், திட்டத்தான் செய்வோம். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். வளர வளர காலங்கள் போக போக மாறிவிடும். ஆனா கிறிஸ்துவானோர் உங்க உள்ளத்தில் இருக்கிறது, நீங்க பரலோகத்துக்கு செல்லும் முறை மாறாத ஒரு காரியம். இதுதான் உண்மையான நற்செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நம்ம இதில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவானர் என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுதான் மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம். இதுதான் நற்செய்தி. உண்மையான நற்செய்தி என்னன்னா, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது, நமக்காக மரித்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதுதான் உண்மையான சந்தோஷ சமாதானம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியான தேவ பிறப்பின் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இயேசுவானவர் நம்ம உள்ளத்திலே வாசம் பண்ணுவதை, உள்ளத்திலே பிறந்திருப்பதை நம்ம உணர்ந்து அதற்கு நன்றி சொல்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷமும் சமாதானத்தையும் தரும் நற்செய்தியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்திலே பிறந்திருப்பதை உணர்வதுதான் எங்களுக்கு உண்மையான நற்செய்தி என்பதை அறிந்து கொண்ட மாட்டோம். நீர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களை வழி நடத்த மாட்டோம். ஏஸ்தாவே, இது மனிதரால் கூடாத காரியம் ஆண்டவரே, ஆனால் ஒருவரால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுவதை நான் உணர்ந்து அதன்படி நடக்க, உங்கள் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக அந்த மாதத்திலே நாங்கள் மாறுவோம் என்று உறுதி கூறுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே, கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்திலே தாப்பனே, நீர் அவர்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுவதை, நீர் அவர்கள் உள்ளத்திலே நிரந்தரமாக வாசம் பண்ணுவதை உணர்ந்து, அதுவே மிகப்பெரிய நற்செய்தி என்பதை உணர்ந்து அநேருக்கு சாட்சியாக நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே.
ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.